முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கா? அந்தந்த அதிகாரிகள் தான் வந்து தன்னிச்சையா அப்படின்னு சொல்லி உங்கள் மீது இயற்கை சீற்றத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க சொன்ன மழைக்கு அறிவில்லை. ஆமா, மழைக்கு அறிவில்லை. அது இங்க பெய்யாம டேம் ஏரியால பெஞ்சிருக்கணும். இங்க பெஞ்சு மனிதனை பூரா வாட்டி வதச்சிச்சு. சரியா? மக்கள் வந்து மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நீட் தேர்வு இல்லாமே நம்ம வந்து நுழைவு பண்ணிடலாம். அதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு எல்லாமே பண்ணிட்டான். அதனால இந்த தடவை நீட் எக்ஸாம் முந்தா நாளே ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சு போச்சு. இங்க உட்காந்து கலங்க ஏற்படுத்து. எதுக்கு ஏற்படுத்துது? அவன் எவனோ ரோட்ல போறவன் எவனா என்னதான் பண்ணிட்டு போனாக்கா அதுக்கு அரசு என்ன பண்ணும்? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 3 ஆண்டுகள் பாரு. ஐயா சொல்லுவாரு இப்ப உடனே வரி நாங்க வந்து வட்டி வேற கட்டிட்டு இருக்கோம், நீங்க வாங்கின கடை வாங்கினா வட்டி கட்டதான் செய்யணும். 2010 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி வச்சுட்டு போனாரா இல்லையா? கடன் இல்லாத ஆட்சி உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரியை உயர்த்தினால் இது சொத்து வரியா, சொத்தை அபகரிக்கிற வரியா அப்படின்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 150% வரியை உயர்த்திட்டீங்களே. கேட்டா மத்திய அரசு மேல 15வது நிதிக்குழு மேல பழிய போடுறாங்க. நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தெரியாம சொல்லிட்டீங்களா? அப்படி தெரியாம சொல்லிட்டா மக்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் தெரியாம சொல்லிவிட்டோம், மன்னிப்பு கேளுங்க. எங்களுடைய இயலாமையை மக்களை புரிந்து கொண்டீர்கள். அது வேங்கை வயலாக இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களால் அதை செய்ய இயலவில்லை, ஒத்துக்கங்க. மக்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளே எத்தனை நாளைக்கு தான் வேங்க வயல் கத்திரிக்காய் வந்திருக்கு. சும்மா இருங்கப்பா. வேங்க வயல் கத்திரிக்காய் வயல் மக்கள் மத்தியில நீங்க வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டா என்ன? ஏன்னா இத்தனை மாணவர்கள் நம்ம ஆட்சிகளுக்கு மரணிச்சிருக்காங்க, தற்கொலை செய்திருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த நீட்டுக்குள்ள வந்தேன்னா நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நாங்க ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம், ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம். ரிசல்ட் வரும் பாத்துக்கிருவீங்க. சொத்து வரி 150% 100% குறைச்சிருவீங்களா? இல்லையே. அப்போ சோத்துல கிடக்குற ஈய உங்களால வெளியில எடுத்து போட முடியல. சேத்துல கிடக்கக்கூடிய எருவு மாட்டை தூக்கி உங்களால இழுத்து வெளியே போடுமா? அது 1.5 டன் இருக்கும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல முனைவர் காமாட்சி ஐயா, இன்றையோட உங்களுடைய ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி இந்த பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நம்முடைய முதல்வர் தான். இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களும் கழக ஆட்சின்னு சொல்லுவாரு, திமுக ஆட்சின்னு தான் சொல்லுவாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 3 ஆண்டு காலத்துல நம்மளுடைய இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டுக்கு நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? எப்படி செஞ்சிட்டு இருக்கு? எதிர்பார்த்த மதிப்பெண் தான் 100க்கு 100 கொடுப்பீங்க. அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கேக்குற? எதுக்கே கேக்குற? எங்க ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய நலனை பேணி காக்கிற ஆட்சி. நாங்கள் மக்களுக்காக சேவை செய்யறோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க சேவை செய்யறோம். அதனால இந்த 3 ஆண்டு கால ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து மும்மூர்த்திகள் வந்து இன்னைக்கு எங்களுடைய ஸ்டாலினுடைய உருவத்துல பூந்து மக்களுக்கு அவ்வளவு சேவைகளை செஞ்சுக்கிட்டு வராரு. புரிஞ்சுக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வெள்ளத்திலயா இருக்கட்டும், பல விவகாரத்துல வந்து இந்த அரசனுடைய டோட்டல் ஃபெயிலியர் வந்து வெளிப்படுது. முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கா? அந்தந்த அதிகாரிகள் தான் வந்து இயற்கை சீற்றத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க சொன்ன மழைக்கு அறிவில்லை. ஆமா, மழைக்கு அறிவில்லை. அது இங்க பெய்யாம டேம் ஏரியால பெஞ்சிருக்கணும். இங்க பெஞ்சு மனிதனை பூரா வாட்டி வதச்சிச்சு. சரியா? அப்ப அந்த இயற்கை வந்து சொல்லன்னா துயரத்தை கொடுத்துட்டு போயிருச்சு. இப்ப வெயில் சுட்டரிக்குது. இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் வந்து சிக்னல்ல இப்ப வந்து நிழற்கோடை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? சொல்லுங்க. மக்கள் படுற துயரத்தை நாங்களும் பகிர்ந்துக்கிறோம். மக்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில வாழ்றதுக்கு வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீட் ரகசியம் தேவையில்லை. அடுத்த நீட் வராது. அடுத்த முடிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விடியல் அரசுல வந்து
மக்கள் வந்து மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நீட் தேர்வு இல்லாமே நம்ம வந்து நுழைவு பண்ணிடலாம். அதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு எல்லாமே பண்ணிட்டான். அதனால இந்த தடவை நீட் எக்ஸாம் முந்தா நாளே ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சு போச்சு. ஆகையினால அடுத்து வந்து நமக்கு பார்க்க வேண்டியது 24 ஜூன் மாசம் நடக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்துல பொறுப்பேற்கு பாராளுமன்றத்துல பொறுப்பேற்கிற நிகழ்ச்சி. எதிர்கட்சியா இருக்குமோ அப்படி நம்ம சொல்லலையே. அப்படி சொல்லல இப்படி சொல்றேன். சும்மா இரியா, சும்மா நாங்க கசி விட்டுற மாட்டோம். கசி விட்டோம்னா அவர் அந்த கிரெடிட் எடுத்துப்பாரு. நம்ம சொன்னோம் அதெல்லாம் விடு. இப்ப நீட்டால தற்கொலை நடந்திருக்கா இல்லையா நம்மளோட ஆட்சி காலத்துல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா சார், அதுக்கு யாரு சார் பொறுப்பு இருக்கணும்? ஆட்சி காலத்துல வந்து அந்த மாணவி அனிதா அவர்களோட மரணத்தை இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இரியா, அவர் என்ன ரிசைன் பண்ணிட்டாரா? அந்த அனிதா செத்த உடனே இந்த அவரு எடப்பாடி ஐயோ இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அதனால நான் ராஜினாமா பண்ணேன்னு பண்ணிட்டாங்களா? அவ்வளவுதான். 4 நாளைக்கு வந்து கண்ணீர் சொல்றீங்க. சொல்லுவார் எடப்பாடியார், நான் சச்சின் தும்முனா கூட என்னை வந்து எடப்பாடி பழனிசாமி உடனே பதவி விலக அப்படின்னு ஒரு அறிக்கை வரும் அறிவாலயத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் மீது ஒரே ஒரு முறைதான் சொன்னாரு பதவி விலக வேண்டும் சொல்லி. அந்த போதை விவகாரம் ஜாபர் சாதிக்கு அந்த பிடிபட்ட பொழுதுதான் நான் இப்போது சொல்லுகிறேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் சொல்லி அப்பந்தான். ஆமா, ஏன்னா அவன் இங்கதான் சென்னையில தான் பிடிபட்டான். பிடிபட்டது எங்கயா? போதைப் பொருள் எங்க கைப்பற்றினாங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்துக்க. அப்புறம் என்ன அங்க போய் பாரு. இங்க உட்காந்து கலங்க ஏற்படுத்தலையாது. கலங்க ஏற்படுத்து. எதுக்கு ஏற்படுத்துது? எவனோ ரோட்ல போறவன் எவனா என்னதான் பண்ணிட்டு போனாக்கா அதுக்கு அரசு என்ன பண்ணும்? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மக்கள் கேக்குறாங்க 3 ஆண்டுல வந்து 3 ஆண்டுகள் தேர்வு நீங்க ரத்து செய்யலன்னு சொன்னீங்க. வாக்குறுதி பாரு, நீட்டு முடிஞ்சு போச்சு. நீட்டை விட்டுட்டு வேற ஏதாவது பேசு. நீட்டை முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து கொண்டு இருக்கா இல்லையா உங்களோட 3 ஆண்டு ஆட்சியில? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வேற வேலை ஏதாவது இருந்தா கடந்து போ. சும்மா அதையே நோய் நோய் நோய்னு தினத்துக்கு இதே தான் கேட்டுட்டே இருக்க. அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து அது சொன்னவர் வந்து சின்னவர் சொல்லியிருக்காரு. சின்னவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அதனால வேற வழியை போ. சரி, திரு அக்னீஸ்வரன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 3 ஆண்டு ஆட்சின்றோட வந்து நிறைவடைஞ்சிருக்கு 3 ஆண்டுகள்? நீங்க எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? செயல்பாடுகள் எப்படி இருக்கு? திருப்தி அளிக்கும் விதமா இருக்கா? முதல்ல இந்த 3 ஆண்டு நிறைவு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 2 விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 1, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது. 2வது காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு. அது எல்லாமே வந்து இந்த 2 திட்டத்தை தவிர மீதி எல்லாம் நான் அதை வந்து எதிர்க்கிறேன். இந்த 2 திட்டத்தை ஆதரிக்கிறேன். மற்ற அவங்க எல்லாம் சொத்து வரியை உயர்த்தினது, மின்சார கட்டணத்தை உயர்த்தினது. நீங்க கேட்டீங்க திரும்ப திரும்ப ஐயா அதுக்கு பிடி கொடுத்தார பாத்தீங்களா? சின்னவர் சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்ப அவர் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புக்கு இணையாக அவங்க சின்னவர் சொல்றதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய, எங்களுக்கு சூட்சமும் தெரியும். சட்டமன்றத்துல ஜனநாயக கோயில், பாராளுமன்றமும் சட்டமன்றமும், அதுலயே நீங்க பொய் சொல்லிட்டீங்களா? அப்படி சொல்லலாமா? அனாதைக்கும் அம்பானிக்கும் ஒரே சட்டம் தான், அதுதான் அனைவரும் சமம். அப்ப நீங்க அந்த சட்டத்தை உருவாக்குகிற ஜனநாயக கோயிலே பொய் சொல்லிட்டீங்களே, இன்ன வரைக்கும் அதை தீர்வு காணலையே. இது 1. 3 ஆண்டுகள்ல 3 லட்சம் கோடி கடன் வாங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஐயா சொல்லுவாரு இப்ப உடனே, வரி நாங்க வந்து வட்டி வேற கட்டிட்டு இருக்கோம், நீங்க வாங்கின கடனுக்கு. கடை வாங்கினா வட்டி கட்டதான் செய்யணும். 2010 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி வச்சுட்டு போனாரா இல்லையா? கடன் இல்லாத ஆட்சி உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் மக்களுடைய வரியை உயர்த்தி கடனையும் நிறைய வாங்கி நாங்க கடனுக்கும் வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்தில் ஏற்புக்கூடியது? கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு சொல்லிருந்தீங்க, 69ல இருந்து 2011 வரைக்கும் அந்த 40 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த ஆண்டு அளவுக்கு வெறும் 1 லட்சம் கோடி தான் விட்டுட்டு போறாங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அன்றைக்கு வந்து இருந்த மக்கள் தொகை குறைவு. நீங்க 69, 67 எழுத்துட்டே வர முடியாதுங்க. இங்க நலத்திட்டங்கள் உலக வங்கியிலிருந்து வாங்கக்கூடிய பணம் அது வந்து விதின் த லிமிட்டா தான் இருக்கணும். அதையும் மீறி 3 ஆண்டுகளில் 3 லட்சம்ன்ற போது இது ஏற்புக்கூடியதா? அப்ப பிறகு எதுக்கு வரியை ஏத்துறீங்கன்ற ஒரு சாமானியன் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப கடனையும் நிறைய வாங்கிக்கிறீங்க, வட்டியும் நிறைய கட்டுறீங்க, வரியையும் உயர்த்திக்கிறீங்க.
அப்ப எங்களுக்கு எதைத்தான் நீங்க செஞ்சீங்க? ஒரு வரியையாவது, பத்திரப்பதிவு வரியை உயர்த்தியாச்சு, சாலை வரியை உயர்த்தியாச்சு, கழிவுநீர் வரியை உயர்த்தியாச்சு. ஒரு வரியை இந்த 3 வருஷத்துல ஒரு வரியை திமுக ஆட்சி குறைச்சிச்சுன்னு சொல்லுங்க. ஒரு வரியை திரு எடப்பாடி பழனிசாமி வரியை உயர்த்தினால் இது சொத்து வரியா, சொத்தை அபகரிக்கிற வரியா அப்படின்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 150% வரியை உயர்த்திட்டீங்களே. கேட்டா மத்திய அரசு மேல 15வது நிதிக்குழு மேல பழிய போடுறாங்க. குப்பை கொட்டுறது கூட அந்த வரி போட்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது நீங்க ஒரு புறத்தில் நீங்க பிள்ளைய கிள்ளி விட்டு அள வைக்கிறீங்க, அப்புறம் ஐயா காமாட்சி நாயுடு மாதிரி தாளாளா பாட்டு பாட விட்டுக்கிறீங்க. இதுதான் உங்க வேலை. அப்ப பிள்ளையும் கிள்ளி விட்டு தாளாளா பாட்டு பாடுகிற அரசாக இது இருக்கக்கூடாது. வளர்ச்சி, திட்டம், அதனால் ஏற்படுகின்ற முன்னேற்றம், இதுதான் ஒரு ஆட்சிக்கு தேவை. நீட்டுக்கு இதுவரைக்கும் ரகசியம் தெரியலன்னா நீங்க இதுவரைக்கும் சொல்ல 3 வருஷம் ஆச்சு, இந்த ரகசியத்தை இன்னும் சொல்லல. 1 லட்சம் கையெழுத்து, 89 லட்சம் கையெழுத்து இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகையில போய் நிக்கிறது. அப்போ இது எல்லாம் நீங்க தெரியாம சொல்லிட்டீங்களோ? ஒருவேளை இவ்வளவு சட்ட சிக்கல் வரும், நம்மளால இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தெரியாம சொல்லிட்டீங்களா? அப்படி தெரியாம சொல்லிட்டா மக்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் தெரியாம சொல்லிவிட்டோம், மன்னிப்பு கேளுங்க. எங்களுடைய இயலாமையை மக்களை புரிந்து கொண்டீர்கள். அது வேங்கை வயலாக இருந்தாலும், நீட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எங்களால் அதை செய்ய இயலவில்லை, ஒத்துக்கங்க. அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சி அதை நிறைவேற்றதான் பார்ப்போம். சரி, திரு காமாட்சி ஐயா, மக்கள் மத்தியில நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டா என்ன? ஏன்னா இத்தனை மாணவர்கள் நம்ம ஆட்சியாளத்துக்கு மரணிச்சிருக்காங்க, தற்கொலை செய்திருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த நீட்டுக்குள்ள வந்தேன்னா நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? அவரு கேக்குறாருன்னா நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் தனியா. நீ அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் கேளு. ஐயா அதே போல மேற்கோள் காட்டினாரு இந்த வேங்கை வயல் சம்பவம். வேங்கை வயல்ல அதெல்லாம் நீதிமன்றத்துல டைம் கேட்டிருக்கு. அந்த டயத்துக்குள்ள நாங்க எல்லாமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவோம். இன்னும் 2 வருஷத்துல நம்ம ஆட்சி முடிஞ்சிருக்கோம். பரவாயில்ல, அன்னைக்கு பாத்துவோம். குற்றவாளி கண்டுபிடிச்சு அதெல்லாம் தண்டிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. நீலக்கண்ணீர்லாம் ஒரு வட மாநிலத்தில் நடக்குது. இந்த மாதிரிலாம் செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நம்ம பகுத்தறிவு மாநிலம், கல்வியில் முன்னேறிய மாநிலம், இப்படிலாம் நம்ம முற்போக்கு சிந்தனையுள்ள இந்த மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளே சம்பவம் நடக்குது அப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் வேங்க வயல் கத்திரிக்காய் வத்திருக்கு? பெரியார் ஆட்சி சும்மா இருங்கப்பா. வேங்க வயல் கத்திரிக்காய் வயல் அதான் நீதிமன்றத்துல அவங்க காவல்துறை 3 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. இப்போ 1 மாசம் முடிஞ்சு போச்சு. 2 மாசத்துக்குள்ள அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அப்ப யாரு குற்றவாளிகிறதா கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. அன்னைக்கு அது வெளியே பொறுங்க. இல்ல திரு அக்னிஷம் சார், இப்ப எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் வேங்கைகள் சம்பவமா இருக்கட்டும், நீட் தேர்வு சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அதிமுக தன்னுடைய இந்த எதிர்கட்சி ரோலை இந்த 3 ஆண்டுகள்ல சரிவர செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குல்ல. சரிவர செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா எதுல கேக்குறீங்க? இப்ப அரச கேள்வி கேட்கிற விதமா இருக்கட்டும், கவன ஈர்ப்பு விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் அதிமுக இந்த 3 ஆண்டுகள்ல செயல்பட்டிருக்காங்க ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக செயல்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க தருமபுரம் ஆதீனத்துக்கு இன்றைய ஆளுநர் RN ரவி போனாரு. அங்க கருப்பு கொடியை வீசுனீங்க. அதுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். விக்னேஷ் மரணம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். நீங்க அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க எல்லாருமே எதை செஞ்சாங்களோ, இப்ப தாலிக்கு தங்கம் அது நிப்பாட்டிடுச்சு சார். உங்க எல்லாருமே அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா அதை ஏன் நீங்க தொடரக்கூடாது? ஆகையினால அதிமுக ஆட்சி கொண்டு வந்த அம்மா உணவகத்தை இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ரைட்டா? சப்பாத்திக்கு மாவு இல்ல, குடுக்கறதுக்கு சம்பளம் இல்ல அப்படின்றாங்க. சரி, அது ரைட்டு. அம்மா உணவகத்தை நிறுத்துறீங்களே, அதுக்கு இணையாக கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை திரு சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் நாங்கள் 100 கோடி ரூபாய் இது பண்றோம். அம்மா உணவு மாநகராட்சியினுடைய பணத்தை கொடுத்து தான் இயக்குறாங்க. ஆகையினால நாங்க தனியாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி கலைஞர் உணவகம் கொண்டு வர்றோம் அப்படின்னாங்க. அப்ப அம்மா உணவகம் சரிவர இயங்கல, கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கல. இவர்கள் வெறும் வார்த்தை விளையாட்டா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, செயல்பாட்டுக்கு வரல. அப்ப எல்லாமே தேவையான அளவுக்கு மக்கள் நிம்மதியை தர வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு அது இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். அதே போல பல விஷயங்கள் நம்ம தேர்தல் அறிக்கையா கூட கொடுத்திருந்தோம். இந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா இருக்கட்டும், ஐயா கூட பல விஷயங்கள் மேற்கோள் காட்டினார். இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சிட்டோமா?
இங்க பாரு, சிறையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாங்க இப்போ ஒரு 10 பேரை விடுதலை அது பண்ணி எடப்பாடியார் அவர்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுனால சும்மா எடப்பாடி நொடப்பாடின்னு இருக்காத, சும்மா வெற்றி வேலை பார்க்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசுறது தப்புங்க. சும்மா ஆமா வாபஸ் வாங்கிருந்தோம். ஆமா ஆமா, வாபஸ் கத்திரிக்காய் வாங்கணும். அவர் எடப்பாடி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் விவாதத்துக்குரிய மாண்பே கிடையாது. ஐயா நீங்க முதுமையானவர், தயவு செய்து வார்த்தையை நிறுத்தி பேசுங்க. அதாவது எடப்பாடியார்னா எடப்பாடியார்னால நாங்க இது பண்ணல. நாங்க ஏற்கனவே வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள ஒரு 10 பேரை வாங்கியிருக்கோம். மீதம் ஒரு இப்ப கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். கணக்கு எடுத்து அது கோர்ட்ல கேட்டிருக்காங்க. கோர்ட்ல கொடுத்து அதுக்கு அடிப்படையில அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. அதுக்கு நடவடிக்கை 7.5 நடைமுறைப்படுத்திய எடப்பாடி அதை 10% மாத்த தெரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதை தெரியாதுல்ல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு அங்கதான் ஒரு தெரியாது இவங்களுக்கு. 10% உயர்த்துவான்னு சொல்றாங்க. நீட், அதாவது அனிதாங்கிற பேர்ல வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து 140 கொண்டு வருவோம். அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோமா? அதெல்லாம் நடக்கும், பொறுத்திருந்து. எப்ப 2026 பிறகு? ஆமா, சிலிண்டருக்கு 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கணும், அது கொடுத்துட்டோமா? கொடுக்குறோம். பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம். இப்ப இந்தியா ஆட்சி வந்தோம். ஒரு மாசம் பொறுங்கய்யா. ஒரு மாசம் பிஜேபி ஆட்சி எல்லாம் வராது. ஒரு மாசம் பொறு. 2026 வரைக்கும் பொறுங்கன்னு சொன்னா ஐயாவுக்கு நல்லதா இருக்கும். இல்ல மக்கள் கொதிச்சு எழுந்துருவாங்க. நான் சொல்றது ஒரு மாசம் தான். ஜூன் 4ஆம் தேதி முடியட்டும், 8ஆம் தேதி பொறுப்பு எடுத்துக்குவாங்க, அப்புறம் பாப்போம். இல்ல திரு அகிஷன் சார், நீங்க வந்து இன்னும் ஒரு மாசம் பொறுத்துருங்க. பிஜேபி ஆட்சி கவிழ்ந்த உடனே எங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த உடனே பாருங்க, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், கேஸுக்கு வந்து நாங்க சொன்ன மாதிரி அந்த விலை குறைக்கப்படும் எல்லாம் சொல்றாரு ஐயா. ஒரு மனுஷனுடைய மோசமான வியாதியை போலி நம்பிக்கையை உருவாக்குறது தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே அதை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க அடுத்த வருஷம் நல்லா செஞ்சிருவோம், நாங்க 2026 இந்தியா ஒளிர்ந்துரும். இதுவரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் உருவிட்டு விடுறீங்க. சுங்க கட்டணத்துல இருந்து பெட்ரோல் டீசல் இருந்து எல்லாத்தையும் மத்திய அரசு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு மாநில அரசும் எல்லாத்தையும் மக்கள்ல பரிசுமையை உயர்த்திட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன தீர்வுனா, செயல்படாத நீங்க எந்த திட்டத்தையும் சொல்லிவிட்டீங்க, அத உங்களால செயலாற்ற முடியல. அதுக்காக இன்னைக்கு நீங்க மக்கள்கிட்ட பேச முடியாம இங்க பாருங்க. ஏற்கனவே இவர்கள் சொன்னதை தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்யல. ஆனா தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்யலன்னா கூட இப்ப நாங்கள் நல்லாட்சி வழங்குகிறோம், திராவிட மாடல். திராவிடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான பொதுவான சொல். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் முன்னேற்றப்படுகிறதுன்னு தான் சொல்லுவாங்க, கழக ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களா புதுசா ஒரு கண்டுபிடிப்பு, திராவிட மாடல். அந்த மாடலை கூட தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கிறீங்க, மாடலை தமிழக திராவிட மாதிரி என்று சொல்ல தெரியல. பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய. இது நம்ம ஊரு சென்னைன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க, இது நமது ஸ்கூல்னு போறீங்க, இது நம்ம ஸ்கூலுன்றீங்க. என்ன அறிஞர் அண்ணா வளர்த்த கட்சி, ஆராக்கிய கட்சி. அந்த கட்சியை 86 கிரவுண்ட்ல இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தை திமுக வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அவர் இப்படித்தான் தமிழ் சொற்களை வந்து ஆங்கில சொற்களோடு கலந்து பேசினாரா? அப்போ உங்களுக்கு தமிழ் பற்றும் இல்லை, ஆங்கில புலமையும் இல்லை. மக்களை ஏதாவது சொல்லி நாங்க 2026 வரைக்கும் பாருங்க, 2024 தேர்தல் வர்றது வரைக்கும் பாருங்கன்னு இப்படி கால நீட்டிப்பு. மக்களுக்கு நல்லதை செய்யற காட்டிலும் ஆட்சி ஆயிலை நீட்டிக்கிற வேலையை திமுக செய்யும். அதே போல நம்ம சொல்லியிருந்தோமே, திருக்குறள்ல வந்து தேசிய நூலா அறிவிக்கிறதுக்கு நாங்க பாடுபடுவோம்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. மேலும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து சிறைக்கு செல்வார்கள். குறிப்பா பல பேர்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, எஸ்பி வேலுமணி, எடப்பாடியார், கொடநாடு இவங்க எல்லாம் வந்து சிறையில இருப்பாங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளா ஆயிடுச்சு, என்ன செஞ்சீங்க? மாறாக செந்தில் பாலாஜி தான் கட்சிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து உள்ள இருக்காரு. பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் உங்க திமுக அமைச்சர்கள் உள்ள போங்களா ஐயா? பொறுத்திருந்து பாருங்க. பொறுத்திருந்து பார்த்தா பாருங்க. தமிழுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? தமிழுக்காக என்ன பண்ணல? நாங்களே தமிழ் தான், அப்புறம் என்ன தமிழ்? தமிழ் இல்லையே, திராவிட மாடல் தான் நம்ம சொல்றோம். திராவிட மாடல் மாதிரின்னு கூட அவங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து அவ்வளவு மாடல்னு வச்சிருக்காங்க, ஆங்கிலத்துல வச்சிருக்காங்க. திராவிடம் இதான் அண்ணா அவர்கள் விட்டு சென்ற அந்த தமிழா அப்படின்னு கேக்குறாரு. திராவிடம்னாலும் தமிழ்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால நாங்க தமிழுக்கு தான் தொண்டாற்றிட்டு இருக்கோம். சரி, முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் என்னாச்சு? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட கேக்குறாங்க, நடவடிக்கை பாயும். திரு அக்னிஷன் சார், முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் வந்து பாருங்க, இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சி இருக்குல்ல, எங்களுக்கு
முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்ப என்ன சிறையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஐயா. இந்நாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு வாங்க, அதுவே உங்களுடைய இமாலய சாதனையா இருக்கும். ஒண்ணு, தமிழ்நாட்டில் நான் வரும்போது சென்னையை பார்த்ததை விட இன்றைக்கு சென்னை ஒரு அலங்கோல சென்னையா இருக்குது. மழைநீர் மிக்ஸாம் புயலா இருக்கட்டும், மரங்கள் இல்லை. பாண்டி பஜார் டி நகர்ல பார்த்தா பயங்கரமான 100 ஆண்டு 50 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல பழமையான மரங்கள் இருக்கும். மரங்களை அழிச்சிட்டோம். சாலைகள் ஃபுல்லா, வீடு ஃபுல்லா ரோடு போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எல்லாம் சுவரொட்டிகள் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல ஹிந்தியில கடை பேரு வச்சிருக்கிறாங்க. இது ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு, இந்த சுவரொட்டி பல பதாதைகள் கடையில பேருக்கக்கூடிய அந்த பெயர் பலகைகள் தமிழ் பெயர் மாற்றுங்கன்னு. கர்நாடகா கூட சட்டம் ஏற்றுச்சு 60% தமிழ், அதாவது அவங்க தாய்மொழியில தான் இருக்கணும், 40% பிற மொழியில வச்சுக்கலாம்னு சொல்லி அதையே முன்மாதிரியாக நீங்க செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மேகதாதுல நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீரை கூட விடமாட்டோம் அப்படின்றாங்க. இது பற்றி தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய தலைவர் பேசவே கிடையாது. அப்ப கூட்டணிக்காக ஒரு நாட்டினுடைய உரிமையை கூட விட்டு கொடுப்பதற்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. அதுக்குதான் ஐயா தப்பிச்சு போறாரு. என்னன்னா, நாங்க ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம். ரிசல்ட் வரும் பாத்துக்கிருவீங்க. சொத்து வரி 150% 100% குறைச்சிருவீங்களா? இல்லையே. அப்போ சோத்துல கிடக்குற ஈய உங்களால வெளியில எடுத்து போட முடியல. சேத்துல கிடக்கக்கூடிய எருவு மாட்டை தூக்கி உங்களால இழுத்து வெளியே போடுமா? அது 1.5 டன் இருக்கும். ஆக இவர்களுடைய ஆட்சி அப்படித்தான் இருக்கிறது. கைக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிந்த ஒரு செயலாற்றுகிற ஆட்சியாக திமுக இல்லை என்பதை என் பார்வை. காமாட்சியா ஐயா சொல்றது சில முகாந்திரங்கள் இருக்கிற தெரியும். ஏன்னா நம்மளோட முதல்வரே ஒரு பொது மேடையில பேசினாங்க. அமைச்சர்கள் மூத்த முன்னோடிகள் எல்லாம் உட்கார வச்சு நம்மவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நான் காலையில விழிக்கும் போதே அவ்வளவு எனக்கு பிரஷரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட முதல்வரே பதிவு செஞ்சாரா இல்லையா? என்னையா அதுக்கு என்ன இல்ல, அதான் சொல்ல வரேன். இப்ப நம்முடைய செயல்பாடுகள் எப்படி, நம்மளுடைய அமைச்சர்கள் செயல்பாடு எல்லாம் அருமையா நடக்குது. அதுல ஒண்ணும் கேட்டாரு, அதுல ஒண்ணும் எந்த குறையும் இல்ல. ஒரு அமைச்சர் எஸ்சி ஆமான்னு கேட்டாரு, ஓசி பஸ்ங்கிறாரு. சும்மா இல்லையா குடுக்குறீங்க, அது ஓசிங்கிறீங்க. நீதிபதி எஸ்சி நீதிபதி ஆனா அதை நாங்க போட்ட பிக்சர்னு சொல்றீங்க. இங்க பாரு, வாய்க்கு பத்தாத பேச்சு பேசாத. அதெல்லாம் ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் கொலக்கல் வார்த்தைகள் பேசியாச்சுங்கிறதுக்காக அதையே புடிச்சுட்டு தொங்காத. வேற சப்ஜெக்ட் இருந்தா பேசு, இல்லைன்னா அமைச்சர்கள்லாம் வழக்குகள் வரும். அமைச்சர் பொன்முடி மீது 96 2001 ஆட்சி காலத்துல அந்த வழக்கு ஜூன் 18 இருந்து 22 வரைக்கும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வரட்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கு வர இருக்கு. விஷயம் புரிஞ்சுக்கோ, யார் தப்பு பண்றாங்களோ அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அது எங்க அரசா இருந்தாலும் சரி, பிற அரசா இருந்தாலும் அதை பத்தி நாங்க வருத்தப்பட போறது இல்லை. அதனால தண்டனை உண்டு. குற்றம் புரிபவர்களுக்கு தண்டனை உண்டு. அக்னிஷன் சார், நிறைவான உங்களை பாடை பதிவு செய்யுங்க. யாரு வழக்கு இருந்தா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. தண்டனை இப்ப சட்டத்தின் முன் அவங்க தண்டிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் தான் அதற்கு பாடத்தை புகட்டும். ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பதிவு நன்றி. நேயர்களுக்கு மிக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குப்போ செய்திகளுடன்.